தேர்தலில் பண விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு, தேர்தல்களில் வாக்காளர்களுக்கு ஏதோ ஒரு கட்சி பணம் தந்தால் ஆதாரம் நிரூபிக்கப்பட்டால் அந்த கட்சியின் வேட்பாளர் தான் பொறுப்புன்னு அறிவிச்சு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டுட்டு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, வந்திருக்கிற செய்திகளை பார்க்கும்போது தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுதுன்னெலாம் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த செய்தியோடு இந்த அறிக்கையை சேர்த்து வைத்து பார்க்கும்போது அங்கே போட்டியிட்ட திரு அன்புமணி மீது மருத்துவருக்கு ஏதோ ஒரு பெரிய கோபம் இருக்கிறதோ என்று தான் எண்ண தோன்றுகிறது. இது அவங்க கட்சிக்கும் சேர்ந்து தான் பொருந்தும். ஏன்னா இப்படி கோரிக்கை விடுவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இதுக்கான இதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு இல்லை. ஏற்கனவே சட்ட விதிகள் இருக்குது. தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு என்ன விதமான தண்டனை என்பது தண்டனை எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று பார்க்கணும், நம்ம தேர்தல் ஆணையத்து மேலே நாங்களும் புகார்களை சொல்லியிருக்கோம், வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். என்றாலும் கூட நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய, உலகிலேயே அதிக அளவில் ஒரு பெரிய தேர்தலை நடத்துகிற ஒரு நிலையில் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளோ அதுக்கான மேன் பவரோ அதுக்கு இருக்கான்னா கிடையாது. அவங்க அரசு ஊழியர்களை தான் எடுத்து தான் பயன்படுத்துகிறாங்க. கடைசியில் எடுத்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாலும் எந்த விதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாலும் அது காவல்துறை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பண விநியோகம் என்பது ரொம்ப அது குற்றம்ங்கிறத விட அது மக்களுடைய மனநிலை சார்ந்ததாகவும் அவர்களுடைய ஒழுக்க இதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நீங்கள் எவ்வளவு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் ஒரு காவல் நிறுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு விழிப்போடு இருந்தாலும் பணம் விநியோகம் பண்ணுறதுன்னா பண்ணிடலாங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. எனவே இதில் அரசியல் கட்சிகள் சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க நடக்கிறதுங்கிறது முக்கியம். எல்லாத்துக்கும் புது புது சட்டத்தை கொண்டு வாங்க, அதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் புது புது சட்டம் வேணும்னா இருக்கிற சட்டத்தை இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த கருத்தோட தருமபுரி பாமக செயல்பாடு பற்றி நீங்கள் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்க அவர்கள் தரப்பில் இங்கே யாரும் இல்லை. எதையும் இந்த இதில் பதிவு செய்வோம். அடுத்த கட்டமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு வேட்பாளர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா அந்த வழக்கு விசாரணை முடியும் வரை வாக்கு எண்ணிக்கையை அந்த தொகுதி நிறுத்தி வைக்கணும் அப்படின்றார். இது இந்த அளவுக்கு யதார்த்தத்தில் சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு வகையில் யதார்த்தத்தை வெளிப்படுது. ஏன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு இல்லாதவங்க வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்க சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்க தேர்தலில் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வச்சுட்டாலாவது இவங்களுடைய பலம் இருக்கிற மாதிரி அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. இன்றைக்கு அவர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல் தருமபுரி மட்டும் இல்லை, ஆரணிலும் அதுதான் நடந்திருக்கு. ஆரணியில் இன்றைக்கி ஆரணி தொகுதியில் பாமக வேட்பாளர் என்ன எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, யார் யார் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் தெரியும். ஆக இந்த நிலையில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ நாள் அண்டர் கிரவுண்டாக இருந்த ராமதாஸ் இன்றைக்கி திடீர்னு அறிக்கை விடுறாரு. இதே இந்த தேர்தல் காலத்தில் அவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவரை நம்பி ஜாதி கட்சிகளை ஆரம்பித்தவர்கள்லாம் அவங்களெல்லாம் அனாதையாக அம்போன்னு விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போய் இடம் கிடைச்சதுன்னு பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டது மட்டும் இல்லாத அவருடைய மகனுக்காக போய் ஒவ்வொரு திண்ணையிலும் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணார். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வன்முறைகள், பணம், பரிசு பொருட்கள், மது போன்றவை அதிக அளவில் தரப்படுகிறதுன்றார். இன்றைக்கு இந்தியாவிலே அதை மதுவிலக்கு முழுமையாக அமுலில் இருக்கிற மாநிலம் குஜராத். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க செய்திகள் என்னன்னா, அங்கே தான் 100 கோடி லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிபட்டிருக்கு. இந்த தேர்தலில் இங்கே எப்படி தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் பணத்தை பிடிச்சாங்களோ அது மாதிரி அங்கே கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்காங்க. ஆக அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சவர் இன்றைக்கு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் நேரத்தில் மதுவை பதுக்கி வைத்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் பாமகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக தேர்தலில் பணியாற்றுகின்ற அந்த தொண்டர்களுக்கு தருவதற்கும் வாக்காளர்களுக்கு தருவதற்கும் மதுவை பதுக்கி வைத்து இன்றைக்கு பிடிபட்டவர்கள் இருக்கார்கள். ஆக இதையெல்லாம் தான் மேலே இருக்கிற குறையெல்லாம் இன்றைக்கி மற்றவங்க மேலே திணிச்சு அது இதை வச்சுட்டு தேர்தலை நிறுத்தணும் அல்லது வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தணும்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு அதாவது பச்சோந்தித்தனம் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு பொறுப்பான தலைவராக அவர் நடந்துக்கல, இன்றைக்கி பொறுப்பாக அவர் பேசலை. இந்த அறிக்கையும் இன்றைக்கி
ஏதோ கண்துடைப்பு தான் அவருடைய தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு பெற முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு அது திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை இல்லை இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேல் பல்வேறு குற்றச்சாட்டு பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த தளத்தில் அதை மறுத்து பேச அவர்கள் தரப்பில் யாரும் இல்லை. அதனால் அது உங்களுடைய கருத்துக்களாகவே பதிவு செய்வோம். இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பற்றி பேசலாம்.